இன்னைக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, காலையில் ஒரு டாஸ்க் எனக்கு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அதாவது எப்படின்னா, ஒன்றுமே பண்ணாமல் கொஞ்சம் போய் கம்ஃபர்ட்டாகவே இருந்துக்கலாம், தூங்கலாமா அப்படியே தூங்கிக்கலாம். ஸோ எந்த ஒரு சிக்கல்லையும் மாட்டக்கூடாது, அப்படியே இருக்கணுன்ற மாதிரி மைண்டில் இருக்குது. இது இப்படி நட்டில் சரிப்படாது, ஏன்னா ஒரு ஸ்பார்க் நமக்கு வந்துருச்சு. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுனால ஒரு டாஸ்க் வச்சேன். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. எனக்கு திருவாணி கோவில் டு லால்குடி நியர்லி வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 16 kilometers இருக்கும் போகிறதுக்கு. அதே மாதிரி இன்றைக்கி நான் நினச்சது ஆஃபீஸ்க்கு சைக்கிளே போயிட்டு வந்துட்டேன். கம்ப்ளீட் 1 hour வித்தவுட் பிரேக்கு. டூ அண்ட் ஃப்ரோ வந்து 32 kilometers கவர் பண்ணிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. வீடு வந்து சேர்ந்துட்டேன். அவ்வளோ ஸ்வெட்டிங்கு, ஓகே, தொப்பக்கிட்டே ஆயிடுச்சு இன்ஃபேக்ட் சொல்ல போனோம். அண்ட் இது நம்ம சைக்கிள் இருக்குல்ல, என்னோட பார்ட்னர். நான் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கோ இதில் ஈக்குவல் ஷேர் வந்து என் செலக்ட் சைக்கிளுக்கு இருக்குது. எங்கேயுமே இடையில வந்து பிரேக் ஆகாச்சு. டயர்லாம் வேறு வீக் ஆகுது. எங்கேயாவது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா முதல் நாளே நம்மளோட முயற்சி காலிடா அப்படின்னு நினச்சேன். பட் எங்கேயுமே இல்லாமல் பத்திரமா அப்படியே கூட்டிகிட்டு வந்துச்சு. ஸோ நம்மளோட ஸ்டாமினா, அந்த வில் பவர் எல்லாமே இன்னும் நமக்குள்ள தான் இருக்குது. நமக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த வில் பவர் இருக்கும். நம்ம யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் மறந்துடும். நம்ம யார் அப்படிங்கிறதே சம்டைம்ஸ் மறந்து போயிடுது. பட் உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த 30% எழுப்பிடுங்க. ஓகே, பழையபடி நம்ம அதே என்தூசியாஸ்டிக்கோடு நம்ம வந்து லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஜேர்னியை வந்து அதே கொண்டு போவோம். ஓகே, ஸோ இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்லா தூக்கம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகே, நம்மளே இங்கிட்டு கொண்டு வருவோம். அதுக்கு நம்ம சேனல் மோட்டிவேஷன் மெசேஜ் இஃப் யூ கேன் சப்ஸ்கிரைப். டாடா பை பை, டேக் கேர். ஏன்னா ஸ்கின் டோன் தான் பிளாக் ஆகிடுச்சு கொஞ்சம், அது பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சிட்டோம்ல.